கஜிபி சேனலூடாக இணைந்துள்ள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு தான் காணொளியை தான் பார்க்க போகிறோம். என்னன்னு சொன்னால், அதாவது சமாதான நீதவான். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் சமாதான நீதவான்ன்றது யார் என்று. கூடுதலாக சமாதான நீதவானை பற்றி இந்த சமாதான நீதவானை அறிந்திருப்பீர்கள். ஆனால் சமாதான நீதவான் என்றால் யார் என்ற ஒரு பூரண அறிவு உங்களுக்கு கூடுதலாக இல்லாமல் இருந்திருக்கும். சில பேருக்கு தெரிந்திருக்கும், அநேகமானவருக்கு தெரியாமல் இருக்கும். நானும் இதனை ஒரு முகநூல் வாயிலாகத்தான் இதனை பற்றி அறிந்து கொண்டேன். அதனை நீங்களும் அறிய வேண்டும் என்பதற்காக இதனை நான் காணொளியாக பதிவு செய்கின்றேன். நீங்களும் இதை பார்த்து அறிந்து கொள்ளுங்கள். அதோடு உங்கள் நண்பர்களுக்கும் இதனை ஷேர் பண்ணி கொள்ளுங்கள், அவர்களும் பயன்பெறட்டும். அதுக்கு முன் நம்ம கஜிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். இன்றைக்கு பார்க்க போகிறோம், சமாதான நீதவான் என்றால் யார், அவர்களின் பணிகள் என்ன என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் பார்க்க போகிறோம். சமாதான நீதவானை பற்றி அறியாதவர்கள் இந்த சமூகத்தில் மிக குறைவாகத்தான் இருப்பார்கள். கூடுதலாக எல்லாருக்கும் சமாதான நீதவானை பற்றி அறிந்திருப்பீர்கள். ஏனென்றால் சாதாரண மக்களுக்கு ஏதாவது ஒரு ஆவணத்தை அத்தாட்சிப்படுத்த வேண்டுமென்றால் அல்லது சத்திய கூற்று போன்றவற்றினை அத்தாட்சிப்படுத்த வேண்டுமென்றால் உடனே ஞாபகத்தில் வருபவர் சமாதான நீதவான். கூடுதலாக சத்திய கூற்றுகள் போன்ற ஆவணங்கள் மட்டுமல்ல, பரீட்சைகளுக்குரிய அனுமதி அட்டைகளை கூட நாங்கள் அவர் மூலமாக கையெழுத்தினை உறுதிப்படுத்திக் கொள்கின்றோம். ஆனால் இருந்தபோதும் அவ்வாறான உறுதிப்படுத்துகளை சில வேளை கிராம சேவகர் மற்றும் ஏனைய பதவிகள் உள்ளவர்கள் ஊடாக செய்யலாம். ஆனால் இருந்தாலும் எங்களுக்கு உடனே கையெழுத்தை உறுதிப்படுத்தணும் என்றால் உடனே ஞாபகத்தில் வர்றது சமாதான நீதவான் தான். எங்களோட இடத்துல யார் சமாதான நீதவான இருப்பீங்க, ஜேபின்னு சொல்வார்கள். யார் என்று உடனே தேடி பார்த்து அவர்களிடம்தான் போய் கூடுதலாக அதனை உறுதிப்படுத்திக் கொள்வது வழக்கம். இந்த சமாதான நீதவான் என்பவர் சமூகத்தில் ஒரு உயர்ந்த, அதாவது மக்களினுடைய நன்மதிப்பிலே உயர்ந்து விளங்குவார். அதாவது ஒரு சமூகத்தில் நற்குணங்களையும் மதிப்பினையும் உயர்ந்தவராக காணப்படுவார். அதோடு மரியாதைக்குரிய ஒரு நற்பிரஜையாகவும் காணப்படுவார். இவ்வாறு அமைந்த சமாதான நீதவானின் வரலாற்று பின்னணியை எடுத்து நோக்கினால், சமாதான நீதவான் எனப்படுவர் சமூகத்தில் உள்ள மக்கள் இடையே பார்க்கும் பொழுது ஒரு நன்மதிப்பினை பெற்ற ஒரு மனிதராக காணப்படுவார். அதாவது சமூகத்தில் ஒரு நல்ல குணத்தினை உடைய, நல்ல மதிப்பினை உடைய ஒரு நபராக காணப்படுவார். அதாவது மரியாதைக்குரிய ஒரு நற்பிரஜையாக காணப்படுவார். இவ்வாறு அமைந்த சமாதான நீதவானின் வரலாற்று பின்னணியை எடுத்து நோக்குவமாக இருந்தார். அதாவது ஆரம்ப காலத்துல எப்படி சமாதான நீதவான் என்றது தோற்றம் பெற்றது, இப்ப எப்படி இருக்குன்றத எடுத்து நோக்கமாக இருந்தால், இந்த பதவி நிலை கிட்டத்தட்ட இன்றைக்கு 12ஆம் நூற்றாண்டிலிருந்து தோற்றம் பெற்ற ஒன்றாக காணப்படுகின்றது. இது பாத்தீங்கன்னா 1195ஆம் ஆண்டு முதலாம் ரிச்சார்ட் மென்னனால அறிமுகப்படுத்தப்பட்ட ஒன்றாக காணப்படுகின்றது. இப்போ இப்படி ஒரு பதவி நிலை நபரை ஏன் நியமிச்சாங்கள் என்று சொன்னால், அந்த காலத்துல சமூகத்துல சமூகத்து குழப்பத்தினை உண்டு பண்ணுகின்ற, கட்டுப்படுத்த முடியாத நபர்கள் வாழும் பிரதேசங்களில் அல்ல சமூகங்களில் சமாதானத்தை ஏற்படுத்தி அதனை பேணுவதற்கு இவர்களை நியமித்திருக்கிறார்கள். அதாவது பாத்தீங்கன்னா பிரதானமான கடமையாக
இவர்கள் சமூகத்தில் சட்டமானது ஒழுங்காக பேணப்படுகின்றது என்பதனை மன்னரிடம் உறுதி செய்கின்ற நபர்களாக காணப்பட்டார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா சமூகத்துல ஏதாவது குழப்பங்கள் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படைக்க அதனை இவர்கள் தீர்த்து அதனை சுமூகமான முறையில் அந்த சமூகத்தை கொண்டு நடத்துவதற்கேற்ற முறைய நபர்களாக இவர்கள் காணப்பட்டார்கள். அதால பார்த்தீங்கன்னா இவர்களை சமாதானத்தின் பாதுகாவலர்கள் என்றும் அழைக்கப்பட்டார்கள். இந்த பதவி நிலைக்கு பார்த்தீங்கன்னா 1327ஆம் ஆண்டின் பின்னர் சட்டத்தினை மதிக்கக்கூடிய நல்ல ஒரு பழக்க வழக்கமுடைய நபர்களை இந்த பதவிக்கு நியமித்தார்கள். இவர்கள் சமூகத்துல உள்ள சட்ட திட்டங்களை மதிக்காத நபர்கள் என்ற நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துவர்களாக காணப்பட்டார்கள். இவர்கள் 1361ஆம் ஆண்டிலிருந்து சமாதானத்தின் பாதுகாவலர்கள் என அழைக்கப்பட்ட இவர்கள் சமாதான பாதுகாவலர்கள் என்பதற்கு பதிலாக சமாதான நீதவான்கள் என அழைக்கப்பட்டார்கள். இந்த சமாதான நீதவான் என்ற இந்த அதாவது சமாதான நீதவான் என்ற பெயர் 3ஆம் எட்வார்ட் மெந்தனின் காலப்பகுதியில் வழங்கப்பட்டது. இக்கால பகுதியில பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு சமூகத்துல சமாதானத்தினை குழப்பி அசாதாரண நிலையை உண்டு பண்ண நபர்களினை கட்டுப்படுத்துவதற்கும் திருத்துவதற்கும் தான் இவர்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டதை தவிர இவர்களுக்கு தண்டனைகள் கொடுப்பதற்குரிய அதிகாரம் இவர்களுக்கு வழங்கப்படவில்லை. இதனைத் தொடர்ந்து 16ஆம் நூற்றாண்டளவில் இவர்கள் நீதவான் என்றும் அழைக்கப்பட்டவர்கள். இதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட தொழிற் புரட்சியினை தொடர்ந்து சமாதான நீதவான் என்ற பதவி நிலை பிரித்தானிய அரசாங்க முறையில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக காணப்பட்டது. இதன் கீழ் பல அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த நபர்களினை பிரித்தானிய அரசாங்கம் சமாதான நீதவானாக நியமித்தனர். இருந்த போதிலும் பதவி நிலை ஊதியமற்ற ஒன்றாகவே காணப்பட்டது. அதாவது இந்த சமாதான நீதவான் என்ற இந்த பதவிக்கு சம்பளம் என்றது கிடையாது. இது ஒரு சேவை நோக்கம் கருதிய ஒரு பதவி நிலை என்ற அடிப்படையில் தான் இந்த பதவி நிலை அமைந்தது. அதால இந்த பதவி நிலைக்கு சம்பளம் அதாவது ஊதியம் இதற்கு வழங்கப்பட மாட்டாது. அப்படியான பதவி நிலை தான் இந்த சமாதான நீதிவான் என்ற பதவி நிலையாக காணப்பட்டது. இந்த பிரித்தானிய அரசாங்கத்தினர் பார்த்தீங்கன்னா அது தங்கட நாட்டுல மட்டுமில்லாமல் தமது காலனித்துவ நாடுகளிலும் அதாவது அவர்களுடைய ஆதிக்கம் செலுத்துகின்ற ஏனைய நாடுகளிலும் தமது அரசாங்க வேலைகளினை சரியான முறையில் நடைபெறுவதற்காக பல நபர்களை காலனித்துவ நாடுகளிலும் தெரிவு செய்து சமாதான நீதவானாக நியமித்தனர். அதேவேளை பார்த்தீங்கன்னா 1919ஆம் ஆண்டு வரை சமாதான நீதவான் என்ற பதவி நிலைக்கு பெண்கள் அனுமதிக்கப்படவில்லை. ஆண்களுக்கு மட்டும்தான் அந்த பதவி வழங்கப்பட்டிருந்தது. இது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விடயம் அது. ஆனா தற்போது பிரித்தானியாவில் காணப்படுகின்ற சமாதான நீதவான்களில் 50% பெண்களாக இருக்கின்றனர் தற்பொழுது. தற்காலத்துல பாத்தீங்கன்னா கனடா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா மற்றும் பல நாடுகள்ல நாட்டுக்கு நாடு வேறுபட்ட வகையில அதிகாரங்கள் வழங்கப்பட்டு சமாதான நீதவான்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அந்த வகையில இலங்கையில சமாதான நீதவானின் நிலை என்ன என்றதை பற்றி பார்ப்போம். இலங்கையினை பொறுத்தவரையில சமாதான நீதவான் என்ற பதவி நிலையானது ஆளுநர் பிரடிக் நோத்தினால் 1801ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. இதன் கீழ் சமாதான நீதவான்களாக நியமிக்கப்பட்ட நபர்கள் பிரித்தானிய அரசாங்க நிர்வாக முறையான சமூகத்தில் சமாதானமாக இடம்பெற உதவுவர்களாக காணப்பட்டார்கள். இவர்களது அதிகாரங்கள் 1878ஆம் ஆண்டில்
மீளமைக்கப்பட்டது, அதாவது மீள வடிவமைக்கப்பட்டது. அண்மை காலங்கள்ல பாத்தீங்கன்னா இலங்கை பூராகவும் 1,00,000த்துக்கும் மேற்பட்ட சமாதான நீதவான்கள் காணப்படுகின்றார்கள். மேலும் இவர்கள் அதிகாரபூர்வமற்ற நீதவான்களாகவும் நியமிக்கப்பட முடியும். இந்த வகையில பாத்தீங்கன்னா சமாதான நீதவான்களின் நியமனம் பற்றி எடுத்து நோக்குவோம் என்றால், இலங்கையில சமாதான நீதவானாக நியமனம் பெறுகின்ற நபர் முதலாவதாக இலங்கை பிரஜையாக இருக்கணும். அதோட மட்டுமல்லாது இந்த சமூக பொது விடயங்கள்ல ஆர்வமுள்ள நபராக, சமூகத்தில் ஒழுக்கமுடைய நற்பிரஜையாக காணப்பட வேணும். இவர்களுடைய நியமனம் பிரதானமா 2 முறையில இடம்பெறும். அந்த வகையில பாத்தீங்கன்னா முதலாவதா பாத்தீங்கன்னா கௌரவ நியமனம்னு சொல்றது. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா சமூகத்துல சிறந்த சமூக சேவை ஆற்றிய அல்லது ஆற்றக்கூடிய நற்பிரஜைகளுக்கு வழங்கப்படும். அந்த கௌரவ நியமனம்ன்றது சமூகத்துல சிறந்த சமூக சேவை ஆற்றிய அல்ல ஆற்றக்கூடிய நல்ல ஒழுக்கமுடைய நற்பிரஜை ஒரு ஆளுக்கு வழங்கப்படும் இந்த நியமனம். 2வது பாத்தீங்கன்னா உத்தியோகபூர்வ நியமனம்னு சொல்றது. உத்தியோகபூர்வ நியமனம் அது பாத்தீங்கன்னா எப்படி இருக்குமெண்டா, இந்த நியமனம் குறித்த பதவியின் பொருட்டு அப்பதவிக்காலம் முடியும் வரை நீதித்துறை சட்டத்தின் பிரிவு 45 உபபிரிவு முதல் 1 கீழ் நியமிக்கப்படும் நியமனம் இது. இவ்வாறு நியமிக்கப்படுகின்ற நபர் அல்ல நபர்கள் நீதியமைச்சின் செயலாளரினால் வழங்கப்பட்ட நியமன கடிதத்துடன் அதன் அத்தாட்சிப்படுத்தப்பட்ட பிரதியுடனும் தங்களோட நியமனம் தொடர்பாக வெளியான வர்த்தமானி அறிவித்தலின் பிரதியுடனும் நியமன கடிதத்தில் குறித்துரைக்கப்பட்ட நீதிமன்ற பதிவாளரை சந்தித்து சத்திய பிரமாணத்துக்கான தியதியினை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதன் பின்னர் நீதவான் முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்து, அதாவது நீதவான் முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்யப்பட்டு சமாதான நீதவானாக செயற்பட முடியும். இதுதான் அந்த உத்தியோகபூர்வ நியமனம் என்றது. அதாகவே இந்த சமாதான நியமனம் 2 வகைப்படும். ஒன்று கௌரவ நியமனம், மற்றது உத்தியோகபூர்வ நியமனம். அடுத்ததா பார்ப்போம் என்றால் சமாதான நீதவான் கவனிக்க வேண்டிய விடயங்கள். அதாவது சமாதான நீதவான் என்றவர் கொஞ்சம் பொறுப்பு உணர்ச்சியோட செய்யப்படக்கூடிய ஒரு ஆளாக தான் இருக்க வேண்டும். அப்ப அவருக்கு சில விடயங்கள் வகுக்கப்பட்டிருக்கு, எப்படி செயற்பட வேண்டும் என்று. அது என்னென்ன விடயம் என்று பார்ப்போம் என்றால், அதாவது தாங்கள் கடமை புரியும் நியாயாதிக்கத்தினை அறிந்து கொண்டு அதனுள் செயல்பட வேண்டும். அதோட அரசாங்க இலச்சினையை தமது அலுவலக இலச்சினையில் அல்லது கடித தலைப்புகளில் பயன்படுத்தக்கூடாது. அடுத்ததா பாத்தீங்கன்னா மக்களின் ஆவணங்களை அத்தாட்சிப்படுத்தும் பொழுது விழிப்புணர்வுடன் இருக்க வேணும். மற்றும் அத்தாட்சிப்படுத்துகையானது சம்பந்தப்பட்ட ஆளின் முன்னிலையில் அமைந்து காணப்பட வேண்டும். அதாவது இவர் இப்போ ஒருவருடைய ஆவணத்தை அத்தாட்சிப்படுத்துகின்ற பொழுது உரியவர் நேரடியாக சமூகம் தர வேணும். அதாவது எவருடைய ஆவணத்தை அத்தாட்சிப்படுத்துகிறாரோ அவர் முன்னிலையாக வேணும். ஒருவருடைய ஆவணத்தை பிறர் ஒருவர் கொண்டு வரும் இடத்தை அவர் அதனை மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் அந்த நபரை நேரடியாக அவர் இனங்கண்டுதான் அவருடைய டாக்குமெண்ட்ஸை அத்தாட்சிப்படுத்த முடியும். அடுத்ததா பாத்தீங்கன்னா இவர் கடமை நிமித்தம் எந்த விதமான கட்டணங்களையும் அறவிட முடியாது. ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்குது, இவருக்கு எந்த விதமான ஊதியமும் வழங்கப்பட மாட்டாது என்று. அதே போல இவரும் எவரிடத்திலும் இதற்குரிய எந்த விதமான கட்டணம் அறவிட முடியாது. அதோட கட்டணம் மட்டுமில்லை, சன்மானங்கள் மற்றும் அன்பளிப்புகளையும் இவர் இதற்காக பெற்றுக்கொள்ள முடியாது. அதோட பாத்தீங்கன்னா இவர் அனைத்து கடமைகளின் பொழுதும் தனது அலுவலக முத்திரையினை பயன்படுத்த வேண்டும். அதோட பதிவிலக்கத்தினை கட்டாயம் குறிப்பிட வேண்டும். அதாவது அலுவலக
முத்திரை அலுவலக இலச்சினை என்பது வந்து ரப்பர் ஸ்டாம்ப் என்று சொல்றது. முத்திரை, ரப்பர் முத்திரை. அதாவது வந்து இவர் வந்து இந்த ரப்பர் முத்திரையில் பார்த்தீங்கன்னா இவருடைய பேர் இருக்கும், அதோட வந்து இவற்ற பதவி நிலை இருக்கும், அதில் மற்றது இவற்ற பதவி இலக்கம் காணப்படும், மற்றும் இவருடைய தனிப்பட்ட தொடர்பு விவரங்களும் சில அதில் அடங்கியிருக்கும். அப்ப அப்படி அந்த இவருடைய அந்த அலுவலக முத்திரையை வந்து எல்லா அத்தாட்சிப்படுத்தலின் போதும் பயன்படுத்த வேண்டும். அதாவது நீங்கள் எந்த ஆவணத்தை நீங்கள் இவர் மூலமா உறுதி செஞ்சாலும் அவர் வந்து அவருடைய சயனுடன் அவருடைய அந்த அலுவலக இலச்சினை அந்த ரப்பர் ஸ்டாம்ப் வந்து அடிக்கப்பட்டிருத்தல் வேண்டும். அதோட வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து தன்னுடைய தனிநபர் நடத்தையில வந்து அக்கறையா செயற்பட வேண்டும். அப்படி சமூகத்துல வந்து முன்மாறியா இவர் நன்னறிக்கையோட செயற்படும் பொழுது இவருடைய பதவி நிலைக்கு வந்து கௌரவமான ஒரு பதவி நிலையா இது காணப்படும். அதோட வந்து இவர் வந்து தனது சேவையை நாடி வருகின்றவர்களிடமும் ஒழுக்கத்துடன் நடந்து கொள்ள வேணும். அதாவது வந்து அவர்கள் உரையாடும் பொழுது மற்றவர்கள் இடத்துக்கு அவர்களுக்கு சேவையை வழங்கும் பொழுது மிகுந்த ஒழுக்கத்துடனும் நன்னடத்தையுடனும் அந்த சேவையினை வந்து இவர் வழங்க வேண்டும். அதோட வந்து பாத்தீங்கன்னா சமுதாயத்தின் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடல் மற்றும் அதற்கு துணைவுதல் போன்ற செயற்பாடுகளை தவிர்த்தலும், அதாவது அதோட வந்து இவ்வாறான சட்டவிரோத செயற்பாடுகளை தடுக்க ஏனைய ஊழியர்களுக்கும் இவர் ஆதரவு வழங்க வேண்டும். அதோட வந்து பாத்தீங்கன்னா சட்டத்தினை அமல்படுத்தும் போலீஸ், அதாவது காவல்துறை மற்றும் நீதிமன்றம் போன்றவற்றின் தொழிற்பாட்டினை இலகுபடுத்துவ துணையாக நிற்க வேண்டும். கூடுதலும் முக்கியமான சமாதான நீதவான் முக்கியமான கடமையை சமாதான நீதவானை நியமிக்கப்பட்டதை இவ்வாறான செயற்படுவதற்காக இப்படி சட்ட திட்டங்கள் ஒழுங்குகள் மற்றது பிரச்சனைகளை வந்து இலகுவாக்க, அதாவது பிரச்சனைகளை வந்து தீர்த்து கொள்வதற்கான வழியினை இலகுவாக்கும் முகமாகத்தான் இந்த சமாதான நீதவான் வந்து நியமிக்கப்பட்டுள்ளார். அந்த வகையில்தான் அப்போ போலீஸ் மற்றும் நீதிமன்றம் போன்ற தொழிற்பாட்டினை இலகுபடுத்தும் வகையில வந்து அவர்களுக்கு வந்து துணியாக இவர் இருக்க வேண்டும். மற்றது வந்து இவரால அத்தாட்சிப்படுத்தப்படுகின்ற ஆவணம் தொடர்பில் பொறுப்பு கூறுபவராக இருக்க வேண்டும். அதாவது வந்து இவர் வந்து ஆவணங்களை வந்து அத்தாட்சிப்படுத்தும் பொழுது மிகவும் கவனத்துடன் நல்லவாறான தெளிவுடன் விசாரித்து அதனை அத்தாட்சிப்படுத்த வேண்டும். ஏனென்றால் அது தொடர்பாக ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு இவர் பொறுப்பு கூறக்கூடியவராக இருக்க வேண்டும். மற்றது வந்து இவற்ற பதவி லட்சணியை வந்து இவர் வந்து தனிப்பட்ட முறையில வந்து தனிப்பட்ட விஷயங்களுக்கு வந்து இவர் பயன்படுத்த முடியாது. உடைமை சம்பந்தப்பட்ட ஆவணங்களில் மாத்திரமே இவர் அதனை உபயோகிக்க முடியும். இவெல்லாம் வந்து சமாதான நீதவான் கருத்தில் கொள்ள வேண்டிய விடயங்களாக காணப்படுகின்றது. அதோட வந்து சமாதான நீதவான்கள் தமது பதவியினை வந்து துஷ்பிரயோகம் பண்ணும் பொழுது அல்லது அவரது நடவடிக்கை தொடர்பில் ஏதாவது முறைகேடான விஷயங்களே நடைபெறுமா இருந்தால் அது தொடர்பில் வந்து முறைப்பாட்டினை வந்து நீதி அமைச்சின் செயலாளருக்கு வந்து நாங்கள் தெரிவிக்க முடியும். செயலாளர் நீதி அமைச்சு மீவியர் நீதிமன்ற கட்டட தொகுதி அதிகாரண மாவட்ட கொழும்பு பெண்ணன் என்ற அட்ரஸ் வழியாக நாங்கள் அவர்களுக்கு வந்து இந்த இவர்கள் தொடர்பான முறைகேடுகள் ஏதாவது ஏற்பட்டிருந்தால் அதனை வந்து அவர்களுக்கு அறிவிக்க முடியும். இவ்வளவுதான் இந்த சமாதான நீதவான் என்பது. இது வந்து கணவருக்கு சமாதான நீதவான் தெரிந்திருக்கும், அவர்களிடம் போய் சேவைகளை பெற்றிருப்பீங்கள். ஆனா சமாதான நீதவான் என்பது யார், சமாதான நீதவான் என்றால் என்ன, ஏன் அவர் நியமிக்கப்பட்டுள்ளார், அவருடைய செயற்பாடுகள் என்ன, அவர்களாக நாம் பெறக்கூடிய நன்மைகள் என்ன, அவர் மூலமாக சமூகத்துக்கு வழங்கப்பட்ட சேவைகள் என்ன என்பது பற்றி இதுவரை நிறைய பேருக்கு தெரிந்திருக்காது. இப்பொழுது வந்து இந்த வீடியோ பார்ப்பதன் மூலம் ஓரளவு சமாதான நீதவான் என்றால் யார் என்ற பூரண அறிவு வந்திருக்கும்னு நினைக்கின்றேன். இவ்வளவுதான் இந்த வீடியோ. இதோட வந்து முடித்து கொள்கின்றேன். இது தொடர்பான ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதோட வந்து இதை உங்களோட நண்பர்களும் பயன்பெறக்கூடிய வகையில்
அவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அதோட வந்து இந்த கஜிவி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்க. நன்றி.